தமிழ்நாட்டுல நம்ம அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரும்ல. பிஸ்டோண்ணா என்ன மாமி? நம்மால் இல்லண்ணா, அவ பேரை சொல்லாதீங்க. ஐயோ, அவர் நம்மால் இல்ல, அதனாலதான் நம்ம ஜியா அட்டி போட்டு பொழக்கிறாரு இப்போ நம்ம ஆளுங்களை வச்சு. என்ன ஒரு நம்பிக்கை துரோகம். புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாராம். ஜிக்கு வந்துச்சு கோவம். என்னப்பா நீ உன்னை வளர்த்து விட்டது நாங்க, என்ன புதுக்கட்சி ஆரம்பிக்கிற நீ அப்படின்னு இவர் போய் சூப்பர் ஸ்டார் பாத்துட்டு வந்திருக்காரு. அப்புறம் 2-3 பேரை பாத்துட்டு வந்திருக்காரு. கட்சி பேரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. சவுக்கு கூட கொஞ்ச நாள் முன்னாடி ரிவீல் பண்ணிருக்காரு. நான் கூட பார்த்தேன்னா ரசிகர் மன்றம்னு ஒரு போஸ்டர் எல்லாம் பார்த்தேன். அதேதான். அதாவது 4ஆம் இன்ச்சில இவர் ஒண்ணு சேர்க்கிறாராம் நம்ம கட்சியில இருந்து. இவர் கட்சியில இருந்து பிரிச்சு கூட்டு போறாராம். கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு இல்ல. நம்ம ஜி சொல்லிதானே ஆரம்பிக்கணும், அது இப்படி தனியா ஆரம்பிக்கலாம். வந்துச்சு கோவம். அதனால என்ன பண்ணிட்டார், லேண்ட் பிரச்சனை, 80 கோடி லேண்ட் பிரச்சனை இருக்குல்ல, அப்படி கிளப்பி விட்டார் நம்ம ஜி. நம்ம ஜி நம்ம வெளியில ஆளுங்கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ யாரும் பண்ணலை. இந்த கட்சியிலே இருக்க ஒரு யூடியூபர், பிரபலமான யூடியூபர், ஆமா 80 கோடி நிலம் எப்படி 5 கோடிக்கு வாங்கினேன் அப்படின்னு ஃபுல் டேட்டா ரிலீஸ் பண்ணிட்டார். அதாவது நம்ம ஆளுங்க இருக்கிற இடத்துல இன்னொரு ஆள் இருக்க வைக்கலாம், தப்பு இல்லை. அதாவது உயர் பதவியில இருந்தா இப்படிதான் ஃபியூச்சர்ல நம்மள அரசியல் காலி பண்ணுவார். அதைதான் அப்படி பண்ணி விட்டார். நம்ம ஜிக்கு எப்படி கோவம் வருமா இல்லையோ, வாரும் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் நம்மளை. இந்த வாரும் என்ன செயல்படுதுன்னு பாத்துருக்கிறதுக்கு தனி ஒரு வாரும் வச்சிருக்காரு. அதனால சூப்பரா சேமமா பண்ணி செமத்தா அவர் வந்து மிரட்டிட்டு இருக்காரு. என்னன்னா அடுத்த நாள்ல இருந்து 1 மணி நேரம் கடன் வாங்கி வேலை செய்யறவருக்கு சுத்தி கண்ணு இருக்கும். ஆமா, அதான் நம்மள்ட்ட பிரஸ் மீட்ல கேட்டிருக்காரு பத்திரிகையாளர்லாம், நீங்க என்ன புதுக்கட்சி ஆரம்பிக்க போறீங்களா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு. அவரு இல்லே இல்ல ஆமாம் என்று சொல்ல வேண்டியதானே. அது ஆரம்பிக்கும் போது சொல்றேன், அப்ப இருக்குதானே, அது எப்படி நீங்க 4ஆம் இன்ச்ல எங்க கட்சியில இருந்து கூட்டு போகலாம், தப்பு இல்லையோ.